ஹலோ எவ்ரிவான், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நான் செய்ய போகிற ரெசிபி வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, ஈஸியானது. வாங்க எப்படி செய்யலாம். இன்றைக்கா நாங்கள் செய்ய போகிறது வந்து தேங்காய் ரொட்டியும் உரப்பு சம்பல், இது வெங்காய சம்பல், லூனு மீன் செஞ்சுருவாங்க, அதுவும் இது கோழி ஆக்கி. வாங்க எப்படி செய்யணும் பார்ப்போம். நான் எடுத்துக்கிறேன் வந்து 3 கப் மாவு, 2 கப் தேங்காய் எடுத்துக்கிறேன். தேங்காய் இது திருவினது, அது ரெண்டையும் சேர்த்து போட்டு உப்பு ஒரு டீஸ்பூன் போல் போட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி பிணையணும். நல்லா பிணைஞ்சி நாங்கள் வந்து இது நேரத்தோடைய செஞ்சு வைக்கிறனால பக்குவம் அந்த ஊறிந்தால் நல்லா இதாக சாஃப்டாக வரும். உடனே செஞ்சு உடனே இதாக்குறேன்னாக்கா சரி வராது. அழிச்சுட்டு கொஞ்ச நேரம் வச்சு ஒரு 2 ஹவர் 3 ஹவருக்குனாலும் வச்சுட்டு அதுக்கப்புறம் செய்ய ஸ்டார்ட் பண்ணால் நல்லா சாஃப்டாக வைக்கும். இந்த மாதிரி நல்லா தண்ணி ஊற்றி பிணைஞ்சி நாங்கள் என்ன சரி கறி இல்லாட்டி இந்த சம்பல் அது செய்கிறதுக்கு முந்தி நேரத்தில் ஃபஸ்ட்டுக்கு இது செஞ்சு வச்சுக்கணும். அப்போ டைமுக்கு தானே இது ஊறுறதுக்கு சாஃப்டாக மாக்கி போகிறோம். நாங்கள் ரொட்டிக்கு பிணைஞ்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் கோடியும் ஆக்கி சம்பளும் சேர்த்து கொஞ்ச நாள் எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி பிணையணும். ஈஸி ரெசிபி, கஷ்டமே இல்லை. ஏன்னா நேரத்தோட செஞ்சு வச்சா ஈஸியாக எல்லாம் முடியும் வேலை. இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சிட்டு 3 கப் மாவுக்கு ஒரு பாதி தேங்காய், எண்டக்கா நல்லா முத்தின தேங்காய், நல்ல பெரிய தேங்காய் இருந்தால் பாதி நல்லா இதாகிக்கும், போதுமாயிக்கும். இப்போ முடிஞ்சு இதை பூட்டி வச்சு மக்க வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். நான் வந்து கோழி ஆக்கிறதுக்கு எடுத்துக்கிறேன். கொஞ்சம் ஆயில் ஊற்றி சட்டியில் ஏலக்காய், கருவேப்பட்டை, கலாம்பூர் போடணும். ஆனால் எந்த இதில் ஏலக்காய் போடுறதுக்கு கிடைக்கல. ஏலக்காய் முடிஞ்சு நேரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள்கிட்ட இந்த போடுங்க. கருவேப்பிலை, கொஞ்சம் வெங்காயம், ரம்பை மீந்த போடுங்க. எல்லாம் போட்டு நல்லா வதங்கோட்டு அப்புறம் வெங்காயம் பச்சைஞ்சி அடித்தது போடணும். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதங்க விட்டுட்டு இப்போ நான் வந்து எடுத்துக்கிற மசாலா ஐட்டம்ஸ் வந்து கொச்சியத்தூள் எடுத்துக்கிறேன் 1.5 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி தூள் வந்து 3 டேபிள் ஸ்பூன், உப்பு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு உப்பு தேவையான அளவு போடுங்க. நான் மசாலா தூள் நாங்கள் அந்த சேரி இறைச்சி ஆக்கிறதுக்கு அந்த மசாலா தூளால் 2 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். மஞ்சத்தூள் கொஞ்சம், கோழியை போட்டு கொஞ்சம் நல்லா வதங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த மசாலா ஐட்டம்ஸ் போடுவோம். ரெண்டு பச்சை வச்சுக்க நான் போட்டிக்கிறேன். ஈத்த அந்த மசாலா ஐட்டம் மஞ்சள், கொத்தமல்லி, கொச்சிக்கத்தூள், உப்பு, மசாலா தூள் இதெல்லாம் சேர்த்து போட்டு பெரட்டிட்டு தண்ணி ஊற்றி புளி கரைச்சி ஊற்றிக்கிறேன். நான் வந்து தக்காளிக்கே போடலை. எங்களோட உமா செல்வி வந்து தக்காளிக்கும் புளியும் சேர்த்து போட்டேன்னா டேஸ்ட் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குமேன்னு சொல்லி ஒன்றோ புளி இல்லாட்டி தக்காளி போட்டேன்னா தேசியாக புளி ஊற்றிவிடணும். புளி ஊற்றுறேன்னா தேவையில்லை, தக்காளிக்கே போடும். பூட்டி வேக விடணும். தண்ணி ஊற்றி வேக விடுங்க. நெருப்பு கொஞ்சம் உரமாக வச்சு நல்லா கொதிக்க விட்டுட்டு அப்புறம் நெருப்பு ஸ்லோ பண்ணி வச்சா அப்போ நல்லா இதாக ஆனமெல்லாம் நல்லா கொஞ்சம் வற்றி கொஞ்சம் நல்லா டேஸ்டெல்லாம் நல்லா இதாகிக்கும். போட்டு வேக விட்டு ஒரு 15 நிமிஷம் போல் வேக விட்டுட்டு ஆனம் கொஞ்சம் வற்றிருந்து போகிறோம். அடுப்பு ஆஃப் பண்ணுறேன். நான் ரொட்டி வந்து இந்த 3 கப் மாவுக்கு ஒரு 5 ரொட்டி தான் செய்யணும். 5 போலையாக பிச்சு வச்சுக்கோங்க உருட்டி.
இது வந்து ரொட்டிக்கும் பெரிய ரொட்டி சின்ன இல்லை. நீங்கள் உங்களோட அளவுக்கு அச்சு வச்சு செய்கிறேன்னா ரவுண்ட் இது சின்னதாக இதாக்கணும்னா சின்னதாக இதாக்கி எடுக்கணும். நான் எப்பவும் செய்கிறமே பெருசாகவே செஞ்சு விட்டு முடிச்சு. கரெக்டாக பெரிய ரொட்டி 5 செய்யணும். இதில் இப்போ ரவுண்டாக தட்டி தோசைக்கல்லில் போட்டு சுட்டெடுக்க தை. கொஞ்சம் பிளேட்டில் மாவு போட்டுக்கோங்க, ஒட்டிப்படாமைங்க. ஏன்னா ஒட்டிப்பட்டுச்சுன்னா கலட்டுறது கஷ்டம். மேய்ச்சிட்டு கொஞ்சம் மாவு போட்டுக்கோங்க. தோசைக்கல் சூடாக போகிறோம் போட்டு சுட்டு எடுக்க தைக்க. ஏன்னா பெரட்டி போடணும். ஒரு பக்கமே போட்டு வச்சுட்டு வைக்க போகிறது ஆக்குறதுல கொஞ்சம் இங்கெல்லாம் பெரட்டி அப்புறம் 2 பக்கமும் பெரட்டி போட்டு எடுக்கணும். இந்த மாதிரி சுட்டு எடுக்கணும். அளவு வந்து இதுதான் கரெக்ட். இது 2 பங்குக்கு 1 பங்கு தேங்காய். அப்போ தான் நல்லா இந்த டேஸ்ட்டும் நல்லா இதாகிக்கும். இப்போ நாங்கள் வந்து இது வெங்காய சம்பல் செய்கிறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் இடித்த கொச்சிக்காய் எடுத்துக்கிறேன். வெங்காயம் வந்து ஒரு 20 நாள் மேய்க்கும் சின்ன வெங்காயம். உப்பு வந்து தேவையான அளவு போட்டு நல்லா இடிச்சிட்டு சம்பல் ஆக்கிட்டு ஆக்கி பிறகு வந்து தேசிக்காய் புளி ஒரு தேசிக்காய் ஜூஸை புளிஞ்சுடணும். அதுக்கப்புறம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி டேபிளில் வச்சு திண்டு பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னால் லைக் கொண்டு கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.